அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். எங்க அப்பா கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு போயிருந்தா எங்க அப்பா இந்நேரத்துக்கு இருந்திருப்பாங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள வல்லநாடு பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் லாரி ஓட்டுநர் சங்கரன். இவருக்கு பத்திரகாளி என்ற மனைவியும் 18 வயதில் பானு என்ற மகளும் 16 வயதில் மகனும் உள்ளனர். சங்கரன் கடந்த 2020ஆம் ஆண்டு தனக்கு சொந்தமான வீட்டை ஆப்டஸ் பினான்ஸ் என்ற நிறுவனத்தில் அடகு வைத்து 5 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இதற்காக மாதம் 11,000 ரூபாய் வட்டி கட்டி வந்ததாகவும் தெரிகிறது. தொடர்ந்து பல மாதங்களாக வேலையில்லாமல் தவித்து வந்த சங்கரன் தவணை தொகையை செலுத்தாமல் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. பணத்தை செலுத்தும்படி நெருக்கடி கொடுத்து வந்த பினான்ஸ் நிறுவனம் ஒரு கட்டத்தில் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிடக் கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நீதிமன்றமும் ஜப்தி நடவடிக்கைக்கு உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து தூத்துக்குடி ரூரல் டிஎஸ்பி சுகீர் முன்னிலையில் முரப்பநாடு போலீசார், பினான்ஸ் நிறுவன ஊழியர்கள், வழக்கறிஞர்கள் சனிக்கிழமை காலை சங்கரனின் வீட்டை ஜப்தி செய்ய வந்தனர். ஜப்தி செய்ய வந்தவர்கள் வீட்டில் இருந்த சங்கரன் மற்றும் அவருடைய மனைவி பத்திரகாளியை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வீட்டில் இருந்த பொருட்களை வெளியே எடுத்து வைத்தனர். அப்போது வீட்டில் இருந்த பூச்சி மருந்தை கையில் எடுத்து வைத்திருந்த பத்திரகாளி ஊரார் முன்னிலையில் நடந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் பூச்சி மருந்தை குடிக்க அங்கிருந்த போலீசார் அதனை தட்டி விட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே கீழே விழுந்து கிடந்த பூச்சி மருந்தை எடுத்து சங்கரன் குடித்திருக்கிறார். இதனால் வாயில் நுரை தள்ளியபடியே கிடந்த சங்கரனை மருத்துவமனையில் சேர்க்காமல் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்த போலீசார் உயிருக்கு போராடியவரை பார்த்து நடிப்பதாக நக்கலாக பேசியதாக கூறப்படுகிறது. விஷம் குடித்த தம்பதி இருவரும் சுமார் 45 நிமிடங்கள் கேட்பாரற்ற நிலையில் உயிருக்கு போராடி தவித்துள்ளனர். குடிச்சிட்டு கீழே கிடக்கும் போது சோப்பு தண்ணியெல்லாம் எங்க ஆட்சி கொடுத்தாங்க. மருந்து தட்டி விட்டது எங்க ஆட்சி தான். காவல்துறை எந்த இதுவும் தட்டியே விட அவங்கன்னு வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா நடிக்காங்கன்னு தான் நின்றுட்டு இருந்தாங்க. 3/4 மணி நேரம் கழிச்சு தான் அவங்களே இது பண்ணாங்க. எங்க அப்பா வாயில நுர தள்ளிட்டு ஆம்புலன்ஸ் கூட்டு போன போறேன். அதுலயும் ஒரு பெண் போலீஸ் தான் எங்க ஆட்சி வந்து ஆம்புலன்ஸ்ல இருக்கையில எங்க அப்பாவுக்கு மருந்து குடிக்கல தட்டி விட்டாங்க, நீங்க கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. இதை எதையுமே கண்டுகொள்ளாத நீதிமன்ற பணியாளர்கள் போலீசார் முன்னிலையில் வீட்டை பூட்டி கேட்டிற்கு சீல் வைத்தனர். வீட்டில் இருந்த வளர்ப்பு நாய்கள் மற்றும் அதன் குட்டிகளையும் வீட்டோடு சேர்த்து பூட்டி வைத்து சீல் வைத்துவிட்டு சென்றனர். இதற்கிடையே விஷம் குடித்த இருவரின் நிலைமையும் மோசமானதால் இருவரும் 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். முன்னதாக உயிருக்கு போராடிய இருவருக்கும் கிராம மக்கள் சோப்பு தண்ணீர் உள்ளிட்டவற்றை கொடுத்து அவர்களை காப்பாற்ற முயன்ற போது அவர்களை மிரட்டி காவல்துறையினர் அடாவடியாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. யாராவது உதவி செய்தீர்கள் என்றால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈவு இரக்கமின்றி அவர்களை எச்சரித்ததாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமாக போராடுதாங்க. இங்க பக்கத்தில் உள்ள பெண்கள், இந்த பக்கத்தில் இருக்க ஆண்கள் எல்லாருமே இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த கிராமப்புறங்களில் வந்து சோப்பு நுர இதுகள்லாம் வந்து கொடுப்பாங்க. அதை கொடுக்க வந்திருக்காங்க. ஆட்டோ கொண்டு வந்து ஏற்ற வந்திருக்காங்க. இந்த காவல்துறை வந்து அதை தடுத்து இவர் நடிக்கிறான், இவர் யாரு, நீங்க வந்து இவரை தூக்க வந்தீங்கன்னா உங்க மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவரு காவல்துறை வந்து ரொம்ப மிரட்டியிருக்கு. இதில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சங்கரன் உயிரிழந்தார். பத்திரகாளிக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தந்தையை இழந்து தெருவில் நிர்கதியாய் தவிக்கும் பிள்ளைகள் செய்வதறியாமல் கலங்கி போய் உள்ளனர். தனது தந்தையை சீக்கிரம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருந்தால் அவர் உயிர் பிழைத்திருப்பார் என அவரது மகள் கண் கலங்கியது காண்போரின் கண்களையும் நெஞ்சையும் கனமாக்கியது. எங்க அப்பாவை கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு போயிருந்தா எங்க அப்பா இந்நேரத்துக்கு இருந்திருப்பாங்க. சீல் வைக்கப்பட்ட வீட்டிற்குள் உணவின்றி தவிக்கும் 3 நாய்களும் அதன் குட்டிகளும் குறைத்து கொண்டிருக்க அக்கம் பக்கத்தினர் கேட் வழியாக உணவளித்து வருகின்றனர். போலீசார் தனியார் நிறுவனத்தில் கையூட்டு பெற்றுக்கொண்டு இத்தகைய அராஜகத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள்
நீதிமன்ற உத்தரவின்படி போலீசார் ஜப்தி நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தாலும் உயிருக்கு போராடியவர்களை காப்பாற்றாமல் வேடிக்கை பார்க்க வேண்டும் என எந்த ஒரு நீதிமன்றமோ நீதிபதிகளோ கூறவில்லை என்றனர். எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. காவல்துறை மேல இந்த தனியார் பேங்க் வந்து காவல்துறையிட்ட கையீடு வாங்கிக்கிட்டு போலீஸ் வந்து தனியார் பேங்க் கிட்ட கையீடு வாங்கிக்கிட்டு இப்படி ஒரு விரோதமான ஒரு செயலை செஞ்சிருக்கோன்னு எங்களுக்கு எங்க பொதுமக்கள் எங்க ஊர் சார்பாக எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. உயிருக்கு போராடியவர்களை காப்பாற்றாமல் வேடிக்கை பார்த்தது மனித உரிமை மீறல் என்று குற்றம் சாட்டிய கிராம மக்கள் சங்கரனின் உயிரிழப்பிற்கு நீதி கிடைக்கும் வரை அவருடைய உடலை வாங்கப் போவதில்லை என கூறி கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் வல்லநாடு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. சங்கரன் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த சீல் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக அகற்றப்பட்டது. மேலும் உயிரிழந்த சங்கரன் மகன் மற்றும் மகள் இருவருக்கும் தலா 4 லட்சமும், மருத்துவமனையில் உள்ள பத்திரகாளிக்கு மருத்துவ செலவுக்கு 2 லட்சம் என மொத்தம் 10 லட்சம் ரூபாய் வழங்குவதாக தனியார் நிதி நிறுவனம் சார்பில் தெரிவித்தனர். இதனையடுத்து உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு போராடிய உறவினர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சாத்தான்குளம் செய்தியாளர் மோ செந்தில்குமார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.